மாமா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சொல்லு பார்வதி. பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். பிள்ளையார் கோவிலுக்கா? போயிட்டு வா. உங்ககிட்ட பொய் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை வீட்டுல தங்க வைக்க எனக்கு வேற வழி தெரியல. இவ ஆதிக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காடி. நல்லாவே தெரியுது. இவளை இப்படியே விடக்கூடாது. வக்கீலா கிட்ட மாட்டி வச்சு சின்ன பின்னமாக்குறேன் பாரு. மண்டை ஆட்டாத. வா. நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் மனசு நிறைஞ்சிருச்சு. மா, சொல்லாதே. எனக்கு பசிக்குதுமா. உங்க கையால சாப்பிடணும் போல இருக்குமா? அப்படியாதே? மறுபடியும் அவன் பிரிவை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. எப்ப கிளம்பி வரீங்க? இன்னைக்கு கிளம்பி வந்துருவோமா? இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தா. அதுக்குள்ள எந்த பக்கம் போனான்னு தெரியல. அதுக்குள்ள ஆளை காணோம். அத்தாத்த, அதோ பார்வதி அங்க போயிட்டு இருக்கா பாருங்க. ஏய், ஆமாடி. இவ இந்த வீட்லயே நிரந்தரமா தங்குறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் விட்டுறக்கூடாது. இவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சூப்பர் அத்த. இவளை எப்படி ஃபாலோ பண்ணணும்? போ 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 போ. நீ போ. நான் பின்னாடியே வரேன். ஏன் அத்த, நம்ம என்ன கல்யாண ஊர்வலமா போறோம்? கொஞ்சம் வேகமா தான் போறது. ஏண்டி தின்னி மூட்டை, உனக்கு அறிவு மட்டும் வளரவே வளராதா? அவ நடந்து போயிட்டு இருக்காடி. நான் தேர்ட் கியர்ல போய் அவளை பிடிக்க முடியும்? நாமளும் மெதுவா போனாதான் அவளை ஃபாலோ பண்ண முடியும். சோ சாரி அத்த. நான் நீங்க மெதுவா போங்க. அத்த சீக்கிரம் போங்க. பார்வதி டர்ன் பண்ண போறா. சீக்கிரம் போங்க.
போங்க அத்தை, பார்வதி டர்ன் பண்ணிட்டா பாருங்க. போறேன். ஐயோ, என்னடி எங்க அவளை காணோம்? எங்கடி அவ? எந்த பக்கம் போனானே தெரியலையே. அதான் அத்தை தெரியல, இந்த பக்கம் போயிருப்பாளோ? ஏண்டி தின்னி முட்டை, நானும் அதானே சொல்லிட்டு இருக்கேன். பின்பாட்டு பாடிட்டு இருக்க. ஆளு மண்டைய பாரு. இப்ப என்ன பண்றது? அத்தை அத்தை, இந்த பக்கமா போய் பார்க்கலாமா? இந்த பக்கமா? ம். என்னடி இது? அவ இந்த பக்கம் வரல போல இருக்குடி. நாம தான் மிஸ் பண்ணிட்டோம். அத்தை, இப்ப என்னத்த பண்றது? நம்ம வேணா ரைட் சைடு போய் பார்க்கலாமா? ஏய், நீ வேற சும்மா ரைட் லெஃப்ட்னு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவ கஜேந்திரன் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி தானே ஃபோன் பண்ணா. அப்ப கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா. அவ இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடி. நம்ம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் பார்ப்போம். ம். கையும் களவுமா சிக்குவாங்க. சரி அத்தை. ஆட்டமா காமிக்கிற ஆட்டம். இன்னைக்கு உன் ஆட்டத்தை முடிக்கிறேன் பாரு. மேடம், பார்வதிங்கிற பேர்ல யாரும் அட்மிட் ஆகலையா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே. சிஸ்டர், எஸ், இங்க பார்வதிங்கிற பேர்ல யாராவது பேஷண்ட் வந்திருக்காங்களா? அங்க உட்காந்துருக்காங்களே, அங்க போய் கேளுங்க. சரி. ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே, ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம். இங்க பார்வதிங்கிற பேர்ல ஏதாவது பேஷண்ட் வந்திருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். தலை எழுத்துடி இதெல்லாம். என்ன பேர் சொன்னீங்க? பார்வதி. இத கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல. இவெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட். பார்வதின்ற பேர்ல யாரும் இங்க அட்மிட் ஆகலையே. அப்படியா? தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. வாடி. என்னடி இது? பக்கத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் விசாரிச்சாச்சு. பார்வதிங்கிற பேர்ல யாருமே வரலங்கறாங்களே. அத்தை, ஒருவேளை பார்வதி பேரை மாத்தி சொல்லிருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமாடி, திண்ணி மூட்டியா இருந்தாலும் நல்லாதான் யோசிக்கிற. இப்ப என்ன பண்றது? சரி, என்னவோ நடக்கட்டும். இதுக்கு மேல தேட முடியாது. நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அத்தை, ஒருவேளை பார்வதி நமக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தா? ஏண்டி, இப்பதானே உன்னை பாராட்டினேன். கொல்ல எடுத்து மண்டையை உடைச்சிருவோம் பாரு. சீ, வா.
அங்கிள், ஜானகி அம்மா கிட்ட ஆதி போன் பேசினதுல இருந்து ஆதி வீட்டை விட்டு போறது ஆண்டிக்கு தெரிஞ்சு போய் அவங்க அப்செட்ல இருக்காங்க. இப்ப அவங்களை யாரு சமாதானப்படுத்துறது, என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துறது? அகிலாவை சமாதானப்படுத்துறதுக்கு நம்மளால முடியாது. வேணும்னா ஆதிக்கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாம். ஆதி சமாதானம் ஆவாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எல்லாம் இந்த வனஜனால. என்னடி இது, இவங்க மட்டும்தான் இருக்காங்க, அவளை காணுமே. அத்தை, ஒருவேளை மாடியில இருப்பாளோ? மாடியிலையா? மாடியிலயும் இல்லடி. அங்க பாரு, ஆதி மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். ஆமா அத்தை, அப்ப பார்வதி எங்க போயிருப்பா? அவ எங்க போனா என்னடி, ஆதி இங்க இருக்கான்ல, அப்ப கண்டிப்பா அவ இங்கதான் வருவா. வா. ஆதி, பா இங்க வந்து உட்காரு. அங்கிள், பேசுங்க. என்ன ஆதி, பா யாராவது வராங்களா? வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க. இல்லப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன பார்வதி இன்னும் காணோம். கோவிலுக்கு போயிட்டு பார்வதி அவ்வளவு சீக்கிரமா வந்துருவாளா? லேட்டா தான் வருவா. இல்லப்பா, சீக்கிரமா கிளம்பணும், லேட் ஆச்சு. அங்கிள், ஆண்டி வராங்க. எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டியா ஆதி? இல்லம்மா. ஓ, வாங்க மேடம், பார்த்து வாங்க. பார்த்து மேடம், மெதுவா வாங்க, மெதுவா மெதுவா வாங்க மேடம். பார்வதி, பார்வதி, ஒண்ணும் இல்ல மாமா. அடிபட்டுச்சா? ஐயோ, ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யம்மா. அப்பா, ஐயோ, எப்படி ஒண்ணும் இல்ல அடிபட்டுச்சு? மாமா. கொஞ்சம் சொல்ல. ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஐஸ்வர்யம்மா, ஐயோ, என்ன ஆச்சு? ஐஸ்வர்யம்மா, மாமா. ஐயோ, என்ன மாமா, பார்வதி, விடுங்க. எப்படிம்மா அடிபட்டுச்சு? காலெல்லாம் ஏன் பிடிக்கிறீங்க? ஐயோ, எப்படி ஒண்ணும் இல்ல மாமா. அடிபட்டுச்சு? கொஞ்சம் சொல்ல. ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஐஸ்வர்யம்மா, ஐயோ, என்ன ஆச்சு? என்ன பார்வதி, ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்றேன், எதுக்குங்க மாமா? என்னாச்சுமா? என்ன ஆச்சு? கால்ல இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஆதி, மா, பார்வதிய மெதுவா உள்ள கூட்டிட்டு வா. வா பார்வதி, இதோ கூட்டு வரமா. வா, மெதுவா பாத்து. மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து. ஜாக்கிரதை, பார்த்து வாங்க. பாத்து வா, பாத்து வா.
என்ன டிராமா பண்றா இவ? ஆதி மா உட்கார வை. இல்ல பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன். பார்வதி, நான் சொன்னா கேட்க மாட்டியா? உட்காரு. இல்ல பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நான் சொல்றேன் உட்காரு. உட்கார் பார்வதி, வா உட்கார். உட்காரு. நல்லா உட்காரு பார்வதி. எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாராவது மேல வண்டி ஏத்திட்டாங்களா? ஆக்சிடென்ட்லாம் எதுவும் இல்லம்மா. கோயில் போயிட்டு வர வழியில ட்ரைனேஜ் ஓபனா இருந்தது, அதுல கால் மாட்டிக்கிச்சு. அதான். பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல பார்வதி. பார்வதி, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்தியா? எலும்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஐஸ்வர்யா, நிஜமாவே தவறி விழுந்து கால்ல அடிபட்டாதான் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. பொய்யா போட்ட கட்டுக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்க மாட்டாங்கம்மா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா வனஜா? என்னமாமா என்ன பார்த்து ஆரம்பிச்சிட்டேன்னு கேக்குறீங்க? இவதான் ஏதோ பொய் சொல்லி நாடகமாடி கால்ல கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. அத நீங்க எல்லாரும் பார்த்து நம்பி ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அத என்னையும் நம்ப சொல்றீங்களா?